ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தை மட்டும் யோசிப்பாய். எப்பொழுதுமே, அது இன்று மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாமாக இருக்கிறோம். மற்றவர்கள் எதற்காக நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள்? அதுவும் முக்கியமாக பெண்கள். எதற்கு நான் ஒரு பெண், இன்னொரு பெண் எதற்காக தொந்தரவு கொடுக்கிறார்கள்? ஏன் நம் வாழும் வாழ்க்கையில் அப்படி என்ன பொறாமை? நாம் ஒன்றும் அழகாக ஒன்றும் வாழவில்லையே. வாசலுக்கு போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை. சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் என்றால் அங்கு வேலை பார்க்கும் பெண்ணால் பிரச்சனை. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பெண்ணால் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்று யோசித்து கொண்டே இருப்பாய். சிறு வயதிலிருந்தே, இது இப்பொழுதல்ல, சிறு வயதிலிருந்தே இதுதான் நடக்கிறது. அப்படிப்பட்டுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் சமீப காலமாக ஒரு பெண் உன்னை அதிகமாக துன்புறுத்தி கொண்டே இருக்கிறார். அதாவது முதலில் அவள் நம்பிக்கையாக சில விஷயங்களை பேசினாள். ஆரம்ப காலத்தில் அவள் பழகும் பொழுது அவ்வளவு நல்லவள், அவ்வளவு உண்மையானவள். நீ கூட நினைத்தாய், ஐயோ நமக்கு ஒரு நல்ல தோழி கிடைத்து விட்டாள் என்று நீ நினைத்தாய். அப்பொழுது என்ன நினைத்தாய்? சிறு வயதிலிருந்து ஒரு நல்ல தோழி இல்லை நமக்கு ஒரு நல்ல தோழியோ யாருமே இல்லை. இந்த பெண் நமக்கு பார்க்கும் பொழுதே நல்ல தோழியாக இருப்பாள் என்று தோன்றுகிறது. இவள் பேசும் பேச்சுமே அவ்வளவு அழகாக இருக்கிறது. இவள் தான் நம்முடைய தோழியாக இருப்பாள் என்று நீ நினைத்தாய். ஆனால் பாத்தியா, தோழி 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 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது உன்னை எவ்வளவு தூரம் கூட இருந்தே கஷ்டப்படுத்தி விட்டாள். ஆரம்ப காலத்தில் பழகும் பொழுது நன்றாக பழகிவிட்டு காசு பணம் என்று வந்தவுடன் அப்படியே அவள் முகத்தை காட்டினாள். பத்தியா, யார் என்று சொல்கிறேன், புரிகிறதா? அந்த பெண் உன்னிடம் சமீப காலத்தில் தான் வந்தாள். உடனேயே ஒரு கொஞ்ச நாளிலேயே அவளுடைய உண்மையான முகத்தை அவள் வெளிப்படுத்தினாள். எல்லாமே காரணம் பணம். பணம் இல்லாத வரைக்கும் அவள் முகத்தை சாந்தமாக வைத்தாள். எனக்கு இந்த ஒரு கடனாக இவ்வளவு ரூபாத்தா அப்படின்னு கேட்கும்போது அவ கேட்டா. ஆனால் நீ தரலை. அந்த பெண்மணி கேட்கும் பொழுது நீ தரலை என்ற பொழுது அவள் உண்மையான முகத்தை காட்டினாள். இது நமக்கு சரிப்பட்டு வராது, இவ அழகாக பழகுறவ, நம்ம மாதிரி அங்கே காசு வாங்கி இங்கே காசு வாங்கி கடன் வாங்குறவ கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த பெண் உன்னிடமிருந்து விலகி மிகப்பெரிய உனக்கு சண்டைகளை எல்லாம், வீட்டுக்குள் இருந்தால் கூட நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையெல்லாம் உருவாக்கினார். அவ்வளவு கஷ்டத்தை படுத்திய அந்த பெண்ணுக்கு வலி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு தண்டனை வந்துவிட்டது. கொடுத்து விட்டேன், தண்டனையை கொடுத்து விட்டேன். உனக்கு கட்டாயமாக செய்தி வரும். என்னுடைய பிள்ளையை அள வைத்தவள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நீயே சொல் பார்க்கலாம். உன்னை எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இருக்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற நிம்மதி இல்லை. அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அந்த பெண் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னுடைய பிள்ளைகளை அள வைத்தவர்கள் யாருமே எனக்கும் பிடிக்காது. என்னுடைய பிள்ளைகள் என்று அல்ல, யாரையுமே மற்றவர்கள் அள வைக்கக்கூடாது. அதாவது நீ வேறொருத்தவரையும் மற்றவர் உன்னையும் யாரையும் யாரும் அள வைத்து கொள்ளக்கூடாது, கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடாது. பிடித்தால் பழக வேண்டும், பிடித்தால் பேச வேண்டும், பிடிக்காவிட்டால் ஒதுங்கி கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். சரியா? இதுதான் உண்மையான ஒன்று. ஆனால் இப்பொழுது எல்லாம் பிடிக்கவில்லை என்றால் பழி வாங்குகிறார்கள், தப்பான பெயரை சுட்டுகிறார்கள். ஆனால் ஒதுங்குவது மட்டும் அல்ல, ஒதுங்கலாம் என்று எதிரில் இருப்பவன் ஒதுங்கலாம் என்று இருந்தால் கூட அவனை இன்னும் 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 கஷ்டப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றுவது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா தங்கமே? உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிச்சயமாக நீ அழுத ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். பூமியில் இருக்கும் பொழுதும் பதில் சொல்ல வேண்டும், அதே நேரத்தில் மேலே வரும் பொழுதும் பதில் சொல்ல வேண்டும். எல்லா நேரத்திலேயும் தெய்வம் பார்த்து கொண்டே இருக்குமா என்று சிலர் நினைக்கிறார்கள். எல்லோரிடமும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கும்.
நீங்கள் நலம் செய்யும் பொழுது, நல்ல விஷயம் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கான நல்ல கர்மவினை எழுதுகிறதோ, அதே மாதிரி கெட்ட விஷயம் செய்யும் பொழுது அதற்கான கர்மவினையை எழுதும், அதற்கான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். இது அந்த பெண்ணுக்கும் அல்ல, எல்லோருக்கும் சமமான ஒன்றுதான். உன்னுடைய வீட்டிலேயே உன்னால் இருக்க முடியாமல் உன்னை சித்திரவதை செய்து ஒவ்வொரு நேரமும் ஜாடையாக பேசி உன்னுடைய மனதில் காது கொடுத்து கூட கேட்க முடியாத அளவுக்கு உன்னை அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பேசி கஷ்டப்படுத்திய பெண்ணானவள் நிச்சயமாகவே மிகப்பெரிய மரண தண்டனையை அனுபவிப்பாள். அவள் போதும் 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 என்று சொல்லும் அளவுக்கு தண்டனைகள் கிடைக்கும். ஆனால் அவளுக்கு நேராக நீ வாழ்வாய் என்று சொல்வதுதான் உண்மை. ஏனென்றால் ஒருவன் கெட்டுப்போக வேண்டும் என்று இன்னொருவன் நினைக்கிறான். அவன் கெட்டுப்போனால் தானே அவனுக்கு சந்தோஷம். அதுவே அவன் நன்றாக இருந்தால் அவனுக்கு சந்தோஷமா? அது அவனுக்கு மரண வேதனை. ஆனால் இதையும் கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் நஷ்டத்தை கொடுத்து வாழலாமா வேண்டாமா என்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருவேன் இந்த சாய். அவ்வளவு சுலபத்தில் நான் யாருக்கும் தண்டனை கொடுப்பவன் அல்ல. ஆனால் ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ கங்கணம் கட்டி கொண்டு ஒருவள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அழிக்க வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கண்டிப்பாகவே நான் அங்கு நின்று தண்டனையை கொடுப்பேன். நிச்சயமாக என்னை எல்லோரும் சாதாரணமான ஆள், அமைதியாகத்தானே இருக்கிறார், இவரெங்கு தண்டனை கொடுக்க போகிறார் என்று நினைக்கிறீர்கள். நான் தண்டனை கொடுக்க ஆரம்பித்தால் இங்கு யாருமே நிச்சயமாக யாருமே தாங்க மாட்டீர்கள். புரிகிறதா என் தங்கமே? வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் பொறுத்து தான் நான் பார்த்துத்தான் எல்லோருக்கும் நான் ஒரு விஷயத்தை செய்வேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையிலேயுமே அந்த பெண்ணுக்கு நிறைய முறை நான் வாய்ப்புகளை கொடுத்தேன். ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே தான் இருந்தேன். சில நேரத்தில் நீ அந்த வாய்ப்புகள் அனைத்தையும் விட்டாய். ஆனால் இனிமேல் நான் உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை தக்க வைத்து கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறும் வழியை பார். இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்து நாளும் சிறந்த நாளாக இருக்கும். இதற்கு முன்பெல்லாம் நடந்தது வேறு. ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் விஷயங்களோ வேறு. இதற்கு மேல் எந்த ஒரு துன்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கவே மாட்டேன். இனிமேல் வரும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக ஒவ்வொரு நாளையும் அமைத்து தருவது இந்த சாயுடைய வேலையாக இருக்கும். கண்ணீர் எப்பொழுதும் இனிமேல் உன்னுடைய கண்ணில் நான் பார்க்கக்கூடாது. அப்படியே கண்ணீரை பார்த்தாலும் அது ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் நீ இப்பொழுது அழுது கொண்டே இருக்கிறாய் பார், அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தையும் சிறந்த வாழ்க்கையையும் நான் தருவேன். இதற்கு முன்பு எது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசி உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இனி நானும் அனைத்து தெய்வங்களும் சேர்ந்து உனக்கான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுப்போம் என்பதை நீ ஒரு பொழுதும் ஒரு நாளும் மறந்துவிடவே வேண்டாம். தைரியமாக இருங்கள். எல்லா நாளும் இனி உங்களுக்கான நாள் மட்டுமே. நீ என்னுடைய பிள்ளை. நீதான் பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் பார்ப்பாய். ஆனால் தெய்வங்களாகிய நாங்கள் பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் பார்ப்பதே கிடையாது. ஏனென்றால் அனைத்தையும் கொடுப்பதே நாங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்லதாக நடக்கும். மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழுங்கள். இனி ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக இருக்கட்டும். ஓம் சாய்ராம்.